ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நம்ம தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். தக்காளி பழம் சில சமயங்களில் ரொம்பவே மலிவான விலைகளில் கிடைக்கும். அப்போ நீங்கள் நிறைய தக்காளி பழம் வாங்கி இது மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்மளுக்கு அர்ஜென்ட்டான வேலைகளில் ரொம்பவே கை கொடுக்கும்னு சொல்லலாம். இது சாதத்தோட, இட்லி, தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க அந்த தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்ல பழுத்த தக்காளி பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடிப்பட்ட தக்காளி பழம், அழுகுன தக்காளி பழம்லாம் இருந்தால் அது வேண்டாம். நல்லா எல்லா பழமும் ஒன்று போல் பழுத்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி பழத்தில் மேலே காம்பு பகுதி இருக்கும் பாருங்கள், அதையும் நீக்கிக்கோங்க. நீக்கினதுக்கு அப்புறமா நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போலாம் தக்காளி பழத்தில் பார்த்தோம் அப்படின்னா புழுக்கள்லாம் இருக்குது. அதனால் பார்த்து இதை கவனமாக இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு குக்கார் ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதை வேக வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி எண்ணெய் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாள், அதாவது ஒரு 6 மாதம்லாம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் சூடேறவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நிறைய தண்ணி விட்டு அந்த தக்காளி பழம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் குக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 60% அளவுக்கு குக் ஆகி வந்திருக்கும். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸில் இருக்கிற புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை கரைச்சி சேர்த்துருக்கிறேன். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பவும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டோம் அப்படின்னா அந்த மீதி இருக்கிற அந்த 40% அளவுக்கு இது நல்லா குக் ஆகி வரும். நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டு சேர்க்குறீங்களா, அப்படி இல்லைன்னா இதை மாதிரியே பழத்தோடு அப்படி சேர்க்குறீங்களா, அதை பொறுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தனி மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துருக்கிறேன். தனி மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கிற மாதிரியே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு எதுக்காக அதிகமாக போடுறோன்னா நம்ம புளி தண்ணிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ திரும்பவும் நல்லா இதை கலந்து விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். அந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி வரணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த தக்காளி பழம் நல்லா சுருண்டு வர்றது மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். சூடாக இருக்கும் போது இதை கிரைண்ட் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். பல்ஸ் மோடில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாவு மாதிரி சட்னி மாதிரி ஆக்கிடக்கூடாது. இப்போ நம்ம தாளித்து விடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அறுத்து எடுத்துக்கோங்க. அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா அப்படி நிறம் மாறி வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வறுத்து எடுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை பொடி பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பொடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூன் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க. நான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நாள் வைக்கணும்னா நீங்கள் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. இப்போ எண்ணெய் சூடேறவும் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10-12 பூண்டும், ஒரு 4-5 வரமிளகா, ஒரு 3-4 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால அது கெட்டு போயிடக்கூடாது. அதனால் இந்த எண்ணெயிலே நல்லா எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தாராளமாக எண்ணெய் விட்டு ஒரு கடாயில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு ஒரு 10-12 நிமிஷம் இந்த அளவுக்கு குக்காய் வந்ததுக்கப்புறமா நம்ம வெந்தயம் கடுகு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ரைஸ் அப்படி இல்லைனா இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூடமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த பொடியை போட்ட உடனே அந்த தக்காளி ஊறுகானுடைய மனம் சூப்பராக இருக்கும். இதை போட்டு இன்னும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாதம் ஆனாலும் இது கெட்டே போகாது. அது மட்டும் இல்லை, நம்ம ட்ராவலில் எங்கேயாவது போகிறோம், 3 நாள் 4 நாள் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற சமயத்தில் கூட இந்த தக்காளி ஊறுகாவை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைடிஷாக இருக்கும். மலிவான சமயத்தில் கண்டிப்பாக அந்த தக்காளி ஊறுகாய் நீங்களும் வாங்கி பயன்படுத்தி செஞ்சு பாருங்க.
ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதை டேஸ்ட் பாருங்கள். கொஞ்சம் புளிப்பு சுவைலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெல்லத்தை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுட்டேன். அந்த வெல்லத்தை பொடிச்சு சேர்த்திங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி வந்துடும். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.